ஆ வணக்கம். என் பேர் ஜாபர் கான். உங்களுக்கு இந்த ஏதோ ஒரு விவாதம் நடத்த சொன்னீங்களே, ஆனா இடம் பேர் போடலையே. அதாவதுங்க, அந்த விவாதம் நடத்துறதுக்கு உள்ள இடம் வந்து மேல் விசாரத்துக்கும், கீழ் விசாரத்துக்கும் சென்டர்ல வச்சிருந்தோங்க. சரி. போலீஸ் வந்து பெர்மிஷன் குடுக்கல. ஆ. அதனால ரொம்ப போராடி பார்த்து குடுக்கவே மாட்டேன்றதுனால, அதுக்கு அடுத்து என்ன நம்ம பேசணும்னு நெனைச்சோமோ, ம். அத வந்து ஒரு தெருமுனை கூட்டமா ஏற்பாடு பண்ணி, அதே ஆ. டேட்ல, அதே இடத்துக்கு பக்கத்துல நிகழ்ச்சி நடத்துறோங்க. இப்போ நீங்களும் முஸ்லீம், நானும் முஸ்லீம். நீங்க பாஜகல இருக்கீங்க, நான் திமுகல இருக்கேன். சரிங்க. இருந்தாலும் நம்ம 2 பேரும் ஒரே மதம் தான். சரி. இருந்தாலும் உங்களுடைய கொள்கை வேற, என்னுடைய கொள்கை வேற. ம். இருந்தாலும் எந்த அடிப்படையில எதை வச்சு நீங்க விவாதம் நடத்துறீங்க? நாங்க ஒட்டுமொத்த தமிழ்நாடு முஸ்லீம் திமுக மட்டும் தான் ஓட்டு போடுவோம். வேற யாருக்கும் போட மாட்டோம். ஆமாங்க. அடிமையா இருக்கிறவங்க சிந்திக்க மாட்டாங்க. யாரும் அப்படிதான். அடிமை நாங்க அடிமை கிடையாது. அடிமை சிந்திக்கிறவர்கள இல்ல. இல்ல இல்ல இப்போ இருங்க இருங்க நீங்க ஒரு ஒரு நீங்க ஒரு நிமிஷம். மட்டுமே பேசணும்னு நெனச்சீங்கன்னா, நீங்க பேசுங்க. நான் ஒரு 5 நிமிஷம் கேட்டுட்டு கட் பண்ணிக்கிறேன். இல்ல 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 சார், இல்ல எதிர்த்தரப்பும் பேசுறத கேட்கணுன்ற நீங்களும் பேசுங்க. மனநிலை இருந்துச்சுன்னா ஆ. கேட்கணும். ஏன்னா, பெரும்பாலும் நம்ம முஸ்லிம்கள் மனநிலை எப்படி ஆக்கிட்டாங்கன்னா, ம். தான் பேசுவதை மட்டும் எல்லோரும் கேட்கணும். அடுத்தவங்க என்ன பேசுவாங்கன்ற கருத்த கேட்கவே கூடாதுன்ற மனநிலை இருக்கிறதுனால தான், இப்ப இன்னைக்கு நீங்க நம்ம ஒரு சிறு பேசுறீங்களா நான் பேசவா? கூட்டுக்குள்ள ஒதுங்கி இருக்கிறோங்க. இல்ல சரியா? நீங்க பேசுறீங்களா நான் பேசவா? நான் தான் சொல்லணுங்க. அதாவது ம். அ முஸ்லிம்கள் எல்லாமே திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்ற மனநிலை இருக்கு இல்லையா? ஆமா. 19 முஸ்லிம்கள் கலைஞர் ஆட்சியில படுகொலை செய்யப்பட்டு கொல்லப்பட்டாங்க. ம். இனி திமுக ஆட்சியே வரக்கூடாது. முஸ்லிம்களுக்கு எந்த நீதியும் செலுத்தல அப்படின்னு அன்னைக்கு உருவானது தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம்னு ஒரு கட்சிங்க. சரி. அந்த கட்சிய இவர்கள் ம். தீவிரவாதிகள் அப்படின்னு சட்டமன்றத்திலே கலைஞருடைய முதல்வரா இருக்கும்போது ஆலடி அருணா பேசினாரு. ம். இன்றைக்கும் சட்டமன்றத்துல தமுமுக என்கிற நிர்வாகிகள் தீவிரவாதிகள், இஸ்லாமியர்கள் தீவிரவாதிகள் சட்டமன்றத்திலே பேசினாரு. ம். அதனால இஸ்லாமியர்கள தீவிரவாதிகள்னு பேசி, ம். 19 முஸ்லிம்கள் படுகொலை செய்யப்பட்டதுக்கு ஒரே ஒரு நபரை கூட திமுக ஆட்சியில தண்டிக்கப்படாம, ம். அதுல யாரு வந்து முஸ்லிம்கள கொல்லுவதற்கு காரணமா காவல்துறை அதிகாரிகள் இருந்தார்கள்னு முஸ்லிம்கள் தரப்புல குற்றச்சாட்டுப்பட்டதோ, ம். அவர்கள் எல்லாருக்கும் உயர் பதவி குடுத்து அழகு பார்த்தவர் கலைஞர். ம். அதனால கண்டிப்பா முஸ்லிம்கள் திமுகவுக்கு தாங்க ஓட்டு போடணும். அதே ம். மாதிரி நீங்க பார்த்தீங்கன்னா, சிறைவாசிகள் விடுதலை கண்டிப்பா என்னுடைய ஆட்சியில நடத்துவேன். ம். 3.5% 5% இடஒதுக்கீடு குடுப்பேன்னு ஐயா ஸ்டாலின் சொன்னாரு. ஆனா, அவர் சொன்ன வாக்குறுதிய இந்த கடந்த 5 ஆண்டுல நிறைவேற்றவே இல்ல. ம். அதனால கண்டிப்பா திமுகவுக்கு தான் முஸ்லிம்கள் எல்லாம் ஓட்டு போடணும். முஸ்லிம்களுடைய கல்வி, பொருளாதார வளர்ச்சிக்கு நிதி ஒதுக்காம, ம். வெறும் மதரசாவிலயோ அல்லது மஸ்ஜிதிலயோ ஓதிக் குடுக்கிற ஆலிம்களுக்கு நான் ரூ. 5000 குடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. மஸ்ஜிதுலயோ, மதரசாவோ ஒரு மத நிறுவனம். அந்த நிறுவனத்துக்கு அந்தந்த மத நம்பிக்கையாளர்கள் வசூல் பண்ணி குடுத்துக்குவாங்க. ம். அதையே அவரு கல்லூரியில் படிக்கிற ஏழை மாணவர்களுக்கு ரூ. 5000 குடுக்குறேன், மாணவிகளுக்கு ரூ. 5000 குடுக்குறேன்னா பிரயோஜனமா இருக்கும். ம். ஆனா நமக்கு கல்விய விட மசூதில இமாமுக்கு ரூ. 5000 குடுத்துட்டாவே திருப்தி அடைஞ்சிற முஸ்லிம்கள்ன்றதுனால நிச்சயமா திமுகவுக்கு தாங்க ஓட்டு போடுவாங்க. சரி. அதே மாதிரி இன்னைக்கு திமுக ஒரு வாக்குறுதி குடுக்குறாரு. 5 வாக்குறுதி முஸ்லீம் லீக் மாநாடுல. ம். அதுல 5வது வாக்குறுதி என்னன்னா, தமிழக அரசு உயர்நிலைப்பள்ளி, மேல்நிலைப் பள்ளியில 10 ஆசிரியர்கள் வந்து உருது ஆசிரியர்கள பணி நியமனம் பண்ணாம இன்னும் வச்சிருக்கிறோம். இஸ்லாமியர்கள் நலன் கருதி 10 உருது ஆசிரியர்கள நாங்க உடனடியா நியமனம் பண்றோம்னு சொன்னதுமே, ஜவாஹிருல்லாவிலிருந்து காதர் மொய்தீன் வரைக்கும் எல்லாரும் கை தட்டுறாங்க. அரசு பள்ளியில ஆசிரியரை நியமனம் செய்வது ஒரு முதல்வரின் கடமை. ம். அது ஏதோ நமக்கு பிச்சை போடுற மாதிரி அவரு சொல்றாரு. நம்ம யாரும் கேள்வி கேட்கல. அப்ப 4 வருஷமா அந்த உருது ஆசிரியர்கள் இல்லாமயே பள்ளிக்கூடம் நடந்திருக்குன்னா, அந்த ம். மாணவர்கள் கல்வி நிலை என்னன்னு கேள்வி கேட்காம கை தட்டுறோம்னா, நாம அடிமையாயிட்டோங்க. அதனால திமுகவுக்கு தான் முஸ்லிம்கள் ஓட்டு போடணும். முஸ்லிம்களை பொறுத்தவரைக்கும் ம். ஆம், எதை வந்து பேசினாலும் 2வது எதிர்த்தரப்புல என்ன பேசுறாங்கன்ற கருத்த கேட்கணுங்க. ஆ. திருக்குரான் சொல்லுது, "அல்லதீன யஸ்தமிஊனல் கௌல ஃபயத்தபிஊனல் அஹ்ஸனா." 2 சாரார்கள் சொல்லுவதை கேட்டு அதில் எது சிறந்தது என்பதை மூமின்கள் முடிவு செய்வார்கள் அப்படின்னு. ம். ஆனா நம்ம பாஜக என்ன சொல்லுதுன்னு கேட்கவே மாட்டோங்க. ம். அப்படி திருக்குரானுக்கு எதிரா நாம நடக்கிறதுனால கண்டிப்பா திமுகவுக்கு தாங்க முஸ்லிம்கள் ஓட்டு போடணும். ம். இன்னும் ஒரு படி என்னன்னா, சிஏஏவால முஸ்லிம்களுக்கு ஆபத்துன்னு பிரச்சாரம் பண்ணாங்க. முஸ்லிம்களுடைய பிரச்சாரத்த தூண்டி விடுவதற்கு திமுகவும் மற்ற எல்லாரும் பேசுனாங்க. நேத்து வரைக்கும் ஆளூர் ஷானவாஸ் குடுத்த பேட்டியில கூட, சிஏஏ முத்தலாக் விஷயத்தில் திமுக எங்களோடு இருந்தது பெருமையாக கருதுகிறோம்ன்றாங்க. சிஏஏ என்பது அடிப்படை அறிவுள்ளவர்களுக்கு கூட தெரியும். அது பாரதத்தில் உள்ள இஸ்லாமியர்களுக்கான சட்டம் கிடையாது. ம். பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் இந்த 3 நாடுகளில் இருந்து வந்தவர்களுக்கு குடியுரிமை தர சட்டம்.
அதுல பாரதத்தில் உள்ள இஸ்லாமியர்களுடைய அப்பா பேரை கேட்பாங்க, உன் பாட்டன் இதை கேட்பாங்க. இதெல்லாம் உனக்கு இது இல்லைன்னா உடனே உன்னை வந்து டிடென்ஷன் கேம்புக்கு அனுப்பிடுவாங்க, இல்ல இந்த நாடு விட்டு கடத்திடுவாங்கன்னு ஒரு பொய் பிரச்சாரத்தை மேற்கொள்ள போது யாருமே வந்து இந்த சிஏஏ என்ற அந்த அறிக்கையில என்னதான் சொல்லி இருக்குன்னு படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு அறிவார்ந்த விவாதம் பண்ணிருக்கணுங்க. ஆனா நம்ம திமுக சொல்றதையே கேட்டு தலையாட்டுற முஸ்லிம்கள்ன்றதுனால நம்ம பெண்கள்ல இருந்து ஆண்கள் வரைக்கும் ரோட்ல நின்று போராடி அதுக்காக வழக்கு வாங்கி இன்னைக்கு நிறைய இளைஞர்கள் அதுல வழக்கு வாங்கினதுனால அரசு வேலை வாய்ப்பு இழந்து நிக்கிறாங்கங்க. அதனால அதுக்காக கண்டிப்பா திமுகவுக்கு தாங்க முஸ்லிம்கள் ஓட்டு போடணும். முத்தலாக் என்பதை அல்லாஹ் குரான்ல சொல்றான், அத்தலாக்கு மர்ரத்தானி, தலாக் என்பது 2 தடவைகள், ஒவ்வொரு தலாக்கு 3 மாத விடாய் காலத்திற்கு பிறகு கொடுக்கணும்னு. ஆனா ஒரே நேரத்துல இன்ஸ்டன்ட் தலாக்னு தலாக்னு கொடுத்துட்டா அந்த மனைவியை வந்து கணவன் விட்டுறலாம், எந்த ஜீவனாசமும் எதுவும் தேவையில்லை, ஒரு கை குழந்தை இருந்தாலோ இல்ல அந்த பெண்ணுக்கு எந்த பாதிப்பு இருந்தாலும் எதையுமே நம்ம கண்டுகொள்ள தேவையில்லைன்னு விட்டு 5800 பெண்கள் தேசம் முழுக்க நீதிமன்றங்கள்ல வழக்கு தொடுத்தாங்க. அந்த வழக்குக்கு நீதி கிடைக்காம அவர்கள்லாம் கதறிய கதறல் வந்து இஸ்லாமியர்களுக்கும் கேட்கல, திமுகவுக்கும் கேட்கலங்க. ஏன் கேட்கலன்னா அது ஏதோ ஷரியத்து சட்டம் தவறா இஸ்லாமியர்கள் புரிஞ்சிருந்தாங்க. ஆனா உலக நாடுகள் முழுக்க பயணம் செய்யற பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து எல்லா நாடுகள்லயும் இது சம்பந்தமா விசாரிச்சு இஸ்லாமிய சட்டத்துல இன்ஸ்டன்ட் ட்ரிபிள் தலாக் கிடையாது என்பதை புரிஞ்சுக்கிட்டு திருக்குரான் சொன்னத இஸ்லாமிய மக்களுக்கு அந்த உரிமையை கொடுக்கணும், குறிப்பா பெண்கள் பாதிக்கப்படக்கூடிய பெண்கள் இனி பாரதத்துல பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக ட்ரிபிள் தலாக்க பேன் பண்ணாரு, தடை செஞ்சாரு. ஆனா அதை எதிர்த்து திமுகவில இருந்து இங்க இருக்கிற இஸ்லாமிய அமைப்புகள்லாம் போராடினாங்க. அது மோடியை எதிர்த்து போராடலங்க, திருக்குரானை எதிர்த்தும் நபிகள் நாயகத்தினுடைய வழிமுறை எதிர்த்தும் தான் இஸ்லாமியர்கள் போராடினாங்க. அப்படிப்பட்ட போராட்டத்தை ஊக்குவிச்ச திமுகவுக்கு நிச்சயமா நாம முஸ்லிம்கள் ஓட்டு போட்டு தாங்க ஆகணும். இஸ்லாமியர்கள் என்றாலே அவர்கள் வந்து தொடர்ந்து பயப்பட்டா பயந்துருவாங்க. அதனால இஸ்லாமிய சமூகத்தின் பாதுகாவலர் ஐயா ஸ்டாலின் அவர் மேடையில சொல்லும் போது நம்ம கை தட்டுறோம். இஸ்லாமிய சமூகத்துக்கு பாதுகாவலர் திமுகன்னு சொல்லும் போது நம்ம கை தட்டுறோங்க. ஆனா திருக்குறான்ல அல்லாஹ் சொல்லுகிறான், அலைஹல்லாஹு பிகாஃபின் அபுதா அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க, உங்களுக்கு பாதுகாப்பதற்கு அல்லாஹ் போதுமானவன் இல்லையா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். ஆனா இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு திமுகவும் ஐயா ஸ்டாலினும் நினைக்கிறதுனால இஸ்லாமியர்கள் திமுகவுக்கு தாங்க ஓட்டு போடணும். இப்படி திமுகவுக்கு தான் இஸ்லாமியர்கள் ஓட்டு போடணும் அப்படின்றதுக்கு நிறைய கேவலமான கொடூரமான விஷயங்கள் எல்லாம் திமுக பண்ணிருக்கிறாங்க. அதனால இஸ்லாமியர்களுக்கு அறிவு இல்ல, புத்தி இல்ல, சுயநினைவு இல்லைன்னா போடுவாங்க. அறிவுள்ளவர்கள், சிந்திக்க தெரிஞ்சவர்கள், இந்த பக்கமும் என்ன நடக்குதுன்னு யோசிக்கிறவங்க, பாரத பிரதமர் 11 ஆண்டு கால ஆட்சியில அவர் கொண்டு வந்த நலத்திட்டங்கள்ல எந்த பாகுபாடும் இல்லாம எல்லோருக்கும் சமமான முறையில அரசின் நலத்திட்டங்கள் போய் சேர்ந்திருக்கு, நாடு வளர்ச்சி அடைந்திருக்கு. இன்னைக்கு உலகின் பொருளாதாரத்துல நாம் 4வது இடத்துல இருக்கோம். ஜப்பான் போன்ற உலக பொருளாதாரத்தை பின்தங்க வைத்துட்டு நாம 4வது இடத்துல வந்திருக்கோம். இப்ப ஜெர்மனியை பின்தங்க வைத்துட்டு நாம 3வது இடத்தை நோக்கி முன்னேறி கொண்டு இருக்கிறோம். அதே மாதிரி இன்றைக்கு ஊழல் இல்லாத ஆட்சின்னு மத்திய அரசுல இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு இருக்கிற ஐயா ஸ்டாலின் கூட பிரதமர் ஊழல் செஞ்சுட்டாரு, மத்திய அமைச்சரவை ஊழல் செஞ்சிருச்சுன்னு சொல்லாம கவர்னர் எங்களுக்கு ஒத்துழைக்க மாட்டேங்கிறாரு, பிரதமர் ஆட்சி வந்தா இங்க மதக்கலவரம் வந்துன்னு வெறும் மதத்தை மட்டுமே வச்சு தேவையில்லாம பிரச்சனை ஏற்படுத்துறாரு. இறுதியா ஒன்னு சொல்றேன், இஸ்லாமியர்கள் சிந்திக்கணும், குறிப்பா நீங்க சிந்திக்கணும். திருப்பரங்குன்றத்துல இஸ்லாமியர்களுக்கு ஆதரவா திமுக நிக்குதுன்ற ஒரு நிலைப்பாட்டை அவர்கள் எடுத்ததும் நம்ம எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டோம். ஆனா இந்துக்கள் மனசு அதுல எவ்வளவு புண்படுது. அவர்கள் புனிதமிக்க அந்த கள்ளத்தி மரம்னு வச்சிருப்பாங்க, மலை மேல இருக்கிற அந்த கோவிலுக்கு சொந்தமான மரம். அந்த மரத்துல போய் நைட்டோட நைட்டா 30 இஸ்லாமியர்கள் திருட்டுத்தனமா போலீஸுடைய ஆதரவோட போய் அங்க கொடியேத்துறாங்க அந்த கள்ளத்தி மரத்துல. ஆரம்பத்துல அந்த கள்ளத்தி மரம் என்பது தமிழ்நாடு அரசும் அதுக்கு பிறகு முஸ்லிம்களும் இது எங்களுக்கு சொந்தமானதுன்னாங்க. ஆனா நீதிமன்றத்துக்கு போன பிறகு ஐயா ஸ்டாலினுடைய கீழ் இருக்கிற மாவட்ட ஆட்சியரும் மற்ற நிர்வாகிகளும் அங்க போய் மன்னிப்பு கேட்டு இல்ல கள்ளத்தி மரம் அது முருகன் மலைக்கு சொந்தமானதுதான் அப்படின்னா, அப்ப இந்துக்கள் புனிதமா நினைக்கிற ஒரு கள்ளத்தி மரத்துல இஸ்லாமியருடைய அந்த தர்கா கொடி ஏத்துவதனால இதில் நல்லிணக்கம் வராது என்பதை இஸ்லாமியர்கள் புரிஞ்சிருக்கிறாங்க. ஆனா திமுக எப்படியாவது முஸ்லிம்களுக்கும் இந்துக்களுக்கும் மத்தியில பிரச்சனை வரணும் அப்படின்ற நோக்கத்துல அவர்கள் இதை செய்யறாங்கன்னா, இந்த மாதிரி கேடுகட்ட வேலையை திமுக செய்யறாங்க. அதனாலதான் முஸ்லிம்கள் ஓட்டு போடணும்னு நினைச்சா அப்படிப்பட்ட முஸ்லிமா நான் இருக்க விரும்பலங்க. நான் ஒரு தேசப்பற்று மிக்க, இந்த தேசத்தை வளர்ச்சியில் கொண்டு செல்கிற, எல்லோரையும் சமமா கருதுற பாரத பிரதமரை
வலிமையா பின்பற்றுகிற, அவருடைய ஆட்சியை தமிழகத்திலும் கொண்டு வரக்கூடிய ஒரு நேர்மையான 5 வேளை தொழக்கூடிய, இறைவனை மட்டும் அஞ்சக்கூடிய ஒரு நல்ல முஸ்லீமா இருக்கணும்னு நினைக்கிறேங்க. இடத்துல சிறுபான்மை மக்களுக்கு எதிராக, கிறிஸ்துவ மக்களுக்கு எதிராக வன்முறை வீடியோ நிறைய வந்திருக்கு. என்னங்க? அதையா நீங்க ஒரு முஸ்லிம்ங்கிற முறையில ஏன் கண்டிக்க சரிங்க. மாட்டீங்க? இப்போ நீங்க கேட்ட கேள்விக்கு ஒரே ஒரு பதில் சொல்லிடுறேங்க. ஆ, வட மாநிலத்தில் முஸ்லிம்களுக்கு பிரச்சனை இருக்குன்றது நான் ஏத்துக்கிறேன். ஏதாவது முஸ்லிம் மட்டும் கிடையாது, கிறிஸ்தவர்களும் தாக்கப்பட்டார்கள். சரிங்க. நீங்க நீங்க கேட்டதுக்கு சொல்றேன். ஆ, வட மாநிலத்துல முஸ்லிம்களுக்கு பிரச்சனை ஆ. இருக்கு, கிறிஸ்தவர்களுக்கு பிரச்சனை இருக்கு, ஹிந்துக்களுக்கும் பிரச்சனை இருக்கு. நம்ம எல்லாத்தையும் சேர்த்து பேசணும். நம்ம என்ன பாக்குறோம்னா, நான் முஸ்லீம். இந்துக்களுக்கு பிரச்சனை கிடையாது. அததான் நம்ம நோய் என்னன்னா, வட ம், மாநிலத்துல நீங்க பிரயாணம் பண்ணல. நீங்க உத்தரப்பிரதேஷ் போய் பாருங்க. ம், உத்தரப்பிரதேசத்துல இன்றைக்கும் இடிக்கப்பட்ட கோவில்கள் எத்தனை அப்படியே வச்சிருக்கிறாங்க அப்படின்னு பாருங்க. ம், உத்தரப்பிரதேசத்துல நீங்க போய் பாருங்க. ம். இன்றைக்கு முஸ்லிம் மாஃபியாக்கள் இருந்துகிட்டு, சமாஜ்வாதி ஆட்சி காலத்துல, காங்கிரஸ் ஆட்சி காலத்துல இந்துக்களுடைய நிலங்களை எல்லாம் எவ்வளவு கைப்பற்றி வச்சு எத்தனை பேரை அங்க கொடுமைப்படுத்திக்கிட்டு இருந்தாங்கன்னு இது தமிழ்நாட்டில் உள்ள முஸ்லிம்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லைங்க. நான் ஒரு ஆல் இந்தியா செக்ரட்டரின்றதுனால உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான்லாம் போய் பார்த்திருக்கிறேன். அங்க இந்துக்களை இஸ்லாமியர்களும் காங்கிரஸ் ஆட்சி காலத்துல, சமாஜ்வாதி ஆட்சி காலத்துல ஒரு மாஃபியா மாதிரி செயல்பட்டு கொடுமைப்படுத்தி இருக்கிறாங்க. அது ம். மட்டுமல்லாம அங்க முகலாயர்கள் காலத்திலும் அவர்களுடைய மத நம்பிக்கைகள் சீரழிக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் அங்க உள்ளவர்களுக்கு தெரியும், இங்க உள்ளவருக்கு தெரிய வாய்ப்பு இல்ல. நான் என்ன சொல்றேன்னா, அங்க உள்ள பிரச்சனைக்காக குரல் கொடுக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அங்குள்ள இந்துக்களுக்காகவும் குரல் கொடுத்தா அது நேர்மையானதா இருக்கும்னு நான் விரும்புறேன். இவ்வளவுதான் விஷயங்க. மத்தபடி நான் என்ன சொல்றேன்னா, தமிழகத்தில் இருக்கிற இஸ்லாமியர்கள் திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்ற ஒரு மோசமான மனநிலை, சிந்திக்காத அடிமை மனநிலையிலிருந்து விடுபட்டு, திமுக என்ன செஞ்சிருக்கு, பாஜக என்ன செஞ்சிருக்கு அப்படின்றத கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் யோசிங்க. இந்த வருஷம் இப்ப போட்ட பட்ஜெட்ல 3580 கோடி ரூபாய மைனாரிட்டி சிறுபான்மை மக்களுக்கு பாரத பிரதமர் கொடுத்திருக்கிறாரு. இந்த பட்ஜெட்ல ஐயா ஸ்டாலின் எவ்வளவு கொடுத்தான்னு தயவு செய்து பாருங்க. இதெல்லாம் பார்க்காம கண்மூடித்தனமா நாம வெறும் மோடி எதிர்ப்பு அல்லது பாஜக எதிர்ப்பு கண்ணை மூடிக்கிட்டு திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவோம்னா, ம். அப்படி ஒரு மோசமான முட்டாள்தனமான முஸ்லீமா நான் இருக்க விரும்பல. இறைவன் எனக்கு அறிவை கொடுத்திருக்கிறான். நான் 2 பக்கமும் சிந்திச்சிருக்கேன். கடந்த காலத்துல நான் மோடி அவர்களை விமர்சிச்சிருக்கிறேன், பாஜக விமர்சிச்சிருக்கிறேன், RSS விமர்சிச்சிருக்கிறேன். எனக்கு உங்கள மாதிரி மனநிலை இருந்ததுனால விமர்சிச்சேன். என்னைக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சோ, என்னைக்கு 2 பக்கம் சொல்றதையும் கேட்டு சிந்திக்கணும், அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள், அவர்களுடைய எழுதிய புத்தகங்கள் எல்லாம் படிக்க எனக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சோ, அதன் பிறகுதான் ஒரு உறுதியான முடிவா இன்னைக்கு பாஜகவில் இருக்கிற பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய கொள்கையை, அவருடைய வளர்ச்சியை மக்களுக்கு கொண்டு போறேன். இஸ்லாமிய மக்களுக்கும் நிச்சயமா இன்ஷா அல்லாஹ் கொண்டு போவேன். பேரு ஜாபர் கான். எனக்கு சொந்த ஊர் தூத்துக்குடி, இப்ப சென்னையில இருக்கேன். இஸ்லாமிய திருமண தகவல் மையத்தின் அமைப்பாளர். உங்க வீடியோலாம் நான் டெய்லி பார்த்துட்டு இருக்கேன். உங்க வீடியோல 5 கேள்விகளுக்கு நாளைக்கு பதில் போடுங்க. முதல் கேள்வி, இடஒதுக்கீடு கொள்கையில திமுக அரசு செயல்படல, கரெக்ட் தானே? 3% இருந்து 5% உயர்த்த திமுக எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அதை ஏன் நீங்க எடுக்க கூடாது? பாஜக ஏன் எடுக்க கூடாது? இது முதல் கேள்வி. இருங்க. நாளைக்கு வீடியோல நீங்களே பதில் சொல்லுங்க, வீடியோல போடுங்க. 2வது கேள்வி, நம்ம சிறை கைதிகளை திமுக விடுதலை செய்யல, கரெக்ட் தானே? நீங்க விடுதலை பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு ஓட்டு போடுறோம். அடுத்தது 3வது கேள்வி, மத்திய அமைச்சரவையில மொத்தம் 56 மந்திரிகள், கேபினெட் துணை மந்திரிகள் இருக்கிறாங்க, கரெக்டா? அதுல ஒரு முஸ்லிம் கூட இல்லையே, ஏன் நீங்க கூட உங்களை கூட போடலாமா? அதுக்கு இது 3வது கேள்வி. வேற என்ன சொல்லுங்க? திருப்பரங்குன்றத்துல எங்க நீங்க தீபம் ஏற்ற விரும்புறீங்களோ அங்க நாங்க தீபம் ஏற்றுவதற்கு நாளைக்கு நாங்க அனுமதி கொடுக்கிறோம். முஸ்லிம்கள் ஒட்டுமொத்த முஸ்லிம்கள் அனுமதி தருவதற்கு தயாரா இருக்கிறோம். ஆனா இதே பிரச்சனைய எல்லா இடத்துக்கும் நீங்க கொண்டு போக மாட்டீங்கன்னு சொல்லி கேரண்டி கொடுக்க முடியுமா? ஏன்னா பாபர் மசூதி உடைக்கப்பட்டது, கரெக்ட் தானே? அதுதான் உங்க கேள்வி. நாளைக்கு நீங்க வீடியோல போய் சொல்லுங்க, பாபர் மசூதி உடைக்கப்பட்டது, கரெக்ட் தானே? ஆனா இப்ப அடுத்தது மதுரா காட்சின்னு சொல்லி அப்படி நீண்டுகிட்டே போகுது. அதே மாதிரி திருப்பரங்குன்றத்துல நீங்க எங்க தீபம் ஏற்றணுமோ அங்க ஏத்திக்கோங்க, ஒன்னும் எங்களுக்கு ஆட்சேபனை கிடையாது, பிரச்சனை கிடையாது. ஆனா இதே மறுபடியும் வேற எங்கேயாட்டு நீங்க கொண்டு போய் சொல்லி கேரண்டி கொடுக்க முடியுமா உங்களால? இது 4வது கேள்வி. இன்னொரு கேள்வி நீங்க என்ன கேட்டீங்க? வட மாநிலத்துல சிறுபான்மை மக்கள் தாக்கப்படுகிறாங்க, கிறிஸ்தவர்கள் தாக்கப்படுறாங்க, கரெக்ட் தானே? அது ஏன் நீங்க கண்டிக்க மாட்டீங்க? நீங்களும் ஒரு முஸ்லீம் தானே, பாஜக இருந்துட்டு கண்டிக்க. சரி, இந்த 5 கேள்விக்கு நாளைக்கு வீடியோல போய் சொல்லுங்க, இன்ஷா அல்லாஹ் பதில் சொல்றேங்க. உங்க கேள்வி இந்த பேச்சு மக்களுக்கு போகட்டும், நல்லது நடக்கட்டும்.
இந்த மாதிரி ஒரு தெளிவான பொறுமையான முஸ்லிம்கள் நம்ம சமூகத்துக்கு வந்தாங்கன்னா நல்லது. நாளைக்கு நிச்சயமா உங்களுடைய இந்த கேள்விகளுக்கு பதில் அளிக்கிறேன். நீங்களும் பாருங்க, என் பேர் மக்களும் ஜாபர் கான், பார்க்கட்டும். இஸ்லாமிய திருமண தகவல் மைய அமைப்பாளர். நல்லதுங்க.